இந்த வீடியோல PHPல ஸ்டாட்டிக் மெத்தட் அண்ட் ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் மெத்தட். இந்த ஸ்டாட்டிக் மெத்தடோட யூஸ் என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் மூலிமா அந்த மெத்தடை கால் பண்ணாமல் டைரெக்டாக அந்த மெத்தடை கால் பண்ணுறது தான் ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ்ன்ற கீவேர்டு வந்து போடுறேன். என்னோட கிளாஸ் நேம் வந்து கார். ஸோ என்னோட கார் என்ற கிளாஸ்க்குள்ளே ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து கொடுக்க போகிறேன். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் என்ற கீவேர்டு வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் என்ற கீவேர்டு. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஃபங்க்ஷன் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் கெட் நேம்னு கொடுக்குறேன். என்னோட ஸ்டாட்டிக் மெத்தட்குள்ளே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் ஆட் என்ற ஸ்ட்ரிங் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து போகிறேன். கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் கார் நேம் ஈக்குவல் டு டாட். இப்போ ஸ்டாட்டிக் மெத்தடை நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட கார் என்ற கிளாஸ்க்குள்ளவே நான் அந்த மெத்தடை டைரெக்டாக கால் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணலான்னா, என்னோட பேரண்ட் கிளாஸ்லேயே நான் என்ன பண்ண போகிறேன், கால் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் என்ற கீவேர்டு வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் மெத்தட் நேம், அதாவது கெட் நேம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த கார் என்ற கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து போடுறேன். obj ஈக்குவல் டு நியூ கார். ஒன்ஸ் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆனோடனே இந்த கன்ஸ்ட்ரக்டர் என்ற ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால் ஆயிரும். ஸோ என்னோட ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்டாட்டிக் மெத்தடை நான் டேரெக்டாக கால் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மூலியமாக கால் பண்ணாமல் நான் என்ன பண்ணிக்கிறேன், டேரெக்டாகவே கால் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பேரண்ட் கிளாஸில் கால் பண்ணோன்னா செல்ஃப் என்ற கீவேர்டு வந்து கொடுக்கணும். ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ கார் நேம் ஈக்குவல் டு ஆடி என்ற இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதே வந்து ஒரு சப் கிளாஸில், அதாவது சைல்டு கிளாஸில் நம்ம இந்த ஸ்டாட்டிக் மெத்தடை கால் பண்ணோன்னா, இந்த இடத்துல நம்ம பேரண்ட் என்ற கீவேர்டு வந்து கொடுக்கணும். ஸோ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ கார்ன்றது நம்மளோட பேரண்ட் கிளாஸ். என்னோட பேரண்ட் கிளாஸ்க்குள்ளே ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ். என்னோட சப் கிளாஸ் நேம் வந்து ஆடி, எஸ்டென்ஸ் கீவேர்ட். நெக்ஸ்ட் வந்து பேரண்ட் கிளாஸ் நேம். உள்ளே வந்து ஒரு ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குறேன். இதோட கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் கார் நேம் ஈக்குவல் டு டாட். ஸோ இப்போ வந்து ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து என்னோட பேரண்ட் கிளாஸில் இருக்குது. பட் நான் கால் பண்ண போகிறது வந்து சப் கிளாஸில். ஸோ சப் கிளாஸ்லேருந்து கால் பண்ணோன்னா பேரண்ட் என்ற கீவேர்டு வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறமா ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஸ்டாட்டிக் மெத்தட் நேம். இந்த இடத்துல ஆடின்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஆடி என்ற கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆனோடனே கன்ஸ்ட்ரக்டர் என்ற ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால் ஆயிரும். ஸோ என்னோட ஃபங்க்ஷனுக்குள்ளே கெட் நேம் என்ற ஸ்டாட்டிக் மெத்தடை வந்து டைரெக்டாக கால் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ அதே அவுட்புட் தான் டிஸ்பிளே ஆகுது, எந்த எரரும் வரல. ஸோ இதுதான் ஸ்டாட்டிக் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா சேம் ஸ்டாட்டிக் மெத்தட் மாதிரி தான். ஒரு ஆப்ஜெக்ட் மூலிமா ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம கால் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக அந்த ப்ராப்பர்ட்டியை கால் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பப்ளிக் என்ற ஆஸ் ஸ்பெசிஃபையர் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் என்ற கீவேர்ட். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டி நேம். ஃபார் எக்ஸாம்பிள் நேம் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறேன். ஸோ நான் கொடுக்கும் போதே என்ன பண்ணிடுறேன், ஆடி என்ற வேல்யூ வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டி. நேம்ன்றது நம்மளோட ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ என்னோட கிளாஸ்க்குள்ளே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குறேன். கன்ஸ்ட்ரக்ட். ஸோ என்னோட கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் கார் நேம் ஈக்குவல் டு டாட். ஸோ என்னோட கிளாஸ்க்குள்ளவே, அதாவது என்னோட பேரண்ட் கிளாஸ்க்குள்ளவே நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டியை கால் பண்ணுறேன், டைரெக்டாக கால் பண்ணுறேன். ஸோ என்னோட பேரண்ட் கிளாஸில் கால் பண்ணுறதுனால செல்ஃப் என்ற கீவேர்டு வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் வந்து
நம்மளோட ப்ராப்பர்ட்டி நேம். ஸோ இங்கே வந்து கார்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஒன்ஸ் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோன்னே இந்த கன்ஸ்ட்ரக்டர் என்ற ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால் ஆயிரும். ஓகே, ஸோ என்னோட ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணிக்கிறேன், நேம் என்ற ப்ராப்பர்ட்டியை வந்து டேரெக்டாக கால் பண்ணிக்கிறேன். ஒரு ஆப்ஜெக்ட் மூலிமா கால் பண்ணாமல் டேரெக்டாகவே கால் பண்ணிக்கிறேன். ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். சேம் அதே அவுட்புட் தான் டிஸ்பிளே ஆகுது, எந்த எரரும் வரல. ஸோ இதே வந்து நம்ம சப் கிளாஸ்லேருந்து கால் பண்ணோன்னா இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ கிளாஸ், என்னோட சப் கிளாஸ் நேம் வந்து ஆடி, எஸ்டென்ஸ் கீவேர்ட், பேரண்ட் கிளாஸ் நேம் வந்து கார். உள்ள வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குறேன். எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் கார் நேம் ஈக்குவல் டு டாட். ஸோ சப் கிளாஸ்லேருந்து நம்ம டேரெக்டாக கால் பண்ணுறதுனால பேரண்ட் என்ற கீவேர்டு வந்து கொடுக்கணும். இதே பேரண்ட் கிளாஸ்லேயே டேரெக்டாக கால் பண்ணால் செல்ஃப் என்ற கீவேர்டு வந்து கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டி நேம். இங்கே வந்து ஆர்டின்னு சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ ஆர்டி என்ற கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோன்னே கன்ஸ்ட்ரக்டர் என்ற ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால் ஆயிரும். என்னோட ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் நேம் என்ற ப்ராப்பர்ட்டியை வந்து டேரெக்டாக கால் பண்ணிக்கிறேன். ஒரு ஆப்ஜெக்ட் மூலிமா கால் பண்ணாமல் டேரெக்டாக கால் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். சேம் அதே அவுட்புட் தான் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுதான் என்னென்னா ஸ்டாட்டிக் மெத்தட் அண்ட் ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டி. ரெண்டோட யூஸ் என்னென்னா, ஒரு அதோட மெத்தட் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எ கிளாஸ் மூலிமா நம்ம கால் பண்ணாமல் டேரெக்டாக அந்த கிளாஸ்க்குள்ளவே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு டேரெக்டாக கால் பண்ணுறது தான் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்.